பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தை 6. இறந்தோர் ஊனுடலில் மனிதர்க்குரிய தீர்ப்பு பெறுவர், ஆவியில் கடவுளுக்குரிய வாழ்வு பெறுவர். இதற்காகவே இறந்தோருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பொழிந்து நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கவும் மறு உலகத்திற்குள் கடந்து செல்லவும் உங்களுக்கு பாதையையும் வழியையும் காண்பிப்பாராக. இந்த நாளிலும் கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்ப நான் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கின்றேன். குறிப்பாக நாம் அனைவரும் இணைந்து உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காகவும் மரித்து போய் வேதனையில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காகவும் ஜெபித்து தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அடைந்த வேதனைகளை ஒப்பு கொடுத்து அவர்களுக்காகவும் மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, உத்திரிக்கிற ஸ்தலத்தை தவிர்ப்பது எவ்வாறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல் ஒரு சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் கடந்து வந்து நம்மை போல் ஒரு வேதனை உள்ள ஒரு மனிதராக வாழ்ந்து பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து எந்த ஒரு பாவமும் செய்யாதபடி இரவும் பகலும் தன்னுடைய தந்தையை நோக்கி இருந்து அவர் ஜெபித்து எந்த ஒரு பாவ கரைகள் கூட அவரை தொட்டு விடாதபடி மிகவும் கவனமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அதே போல் வாழ்வதற்காக அவர் நம்மை அழைத்திருக்கின்றார். எனவே அவரை பின்பற்றக்கூடிய நாம், அவருடைய வழியில் நடக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு யாரெல்லாம் பிரிந்து இருக்கிறார்களோ அவர்களுடைய ஆத்துமா வேதனை அடையும். அது இந்த உலகமாக இருக்கலாம், அல்லது மறு உலகமாக இருக்கலாம், அல்லது உத்திரிக்க ஸ்தலமாக இருக்கலாம், அல்லது அந்த நித்திய நரகமாக இருக்கலாம். அந்த ஆத்துமாக்கள் மிகவும் வேதனையை அடையும் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த உத்திரிக்க ஸ்தலத்தை தவிர்ப்பதற்கு திருச்சபை நமக்கு வழியை அமைத்து தருகின்றது. நரகத்திற்கு போகாதபடி அதை தவிர்ப்பதற்கு நம்முடைய தாய் திருச்சபை நம்மிடம் கெஞ்சி கேட்கக்கூடிய ஒரே ஒரு வழி அந்த பாவ சங்கீர்த்தனம் என்கின்ற வழியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபையிடம் ஒப்படைத்து இருக்கின்றார். யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தான் செய்த பாவங்களை மன்னித்து தன்னுடைய குற்றங்களை புரிந்து கொண்டு அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி சென்று அங்கே ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்கிறார்களோ, குருக்களின் வழியாக அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்க ஆண்டவர் சித்தமாக இருக்கின்றார். எனவே நாம் பாவத்தில் வீழ்ந்து விடாதபடி வீழ்ந்தாலும் எழுந்து நடக்கக்கூடிய அந்த பலத்தை நமக்கு தரக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். அவ்வாறு நாம் நம்மையே தயாரிக்கும் பொழுது அந்த ஆத்துமா உத்திரிக்க ஸ்தலத்திற்குள் கடந்து செல்வது இல்லை, அந்த ஆத்துமா மீட்கப்படுகின்றது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கூட அநேக ஆத்துமாக்கள் உத்திரிக்க ஸ்தலத்திற்குள் போவதும் அதே போல் நரகத்திற்கு போவதையும் பார்க்க முடிகின்றது. இந்த உலகம் ஒரு மாயையாக இருக்கின்றது. இந்த உலகம் பாவத்திற்கு துணை போகக்கூடிய உலகமாக மாறிவிட்டது. தன்னுடைய தாய் தகப்பனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம். பாவத்தில் வீழக்கூடிய வேளையிலே அவர்களுக்கு நாம் பரிசுத்தத்தை பற்றி சொல்ல முடியாதபடி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எனவே தக்க வழிகளை கையாண்டால் அநேக பேர் உத்திரிக்க ஸ்தலத்திற்குள் கடந்து செல்வதை தவிர்க்கலாம். மற்றவருடன் அன்புடன், முக்கியமாக தன்னை ஒரு தியாக பலியாக ஒப்பு கொடுத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடி அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து நாதரை குறித்து ஏழைகளின் தாராள குணத்துடன் நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுடன் தாராள மனதுடன் நடந்து கொள்ள வேண்டும். மற்றவருடன் தாராள மனதுடன் நடந்து கொள்கிறவர்களை கடவுளும் அவ்விதமாகவே நடத்துகின்றார். தர்மமானது
பாவத்தில் இருந்து விடுதலையை கொடுக்கின்றது. ஆத்துமா இருளில் நடந்து கொண்டு இருப்பதில் இருந்து ஒளிக்குள் கடந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தர்மமானது அதிசயத்திற்குரிய அற்புதத்திற்குரிய செயல்களை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செய்கின்றது. எனவே ஏழைகளுக்கு நாம் கொடுக்கும் பொழுது, ஏழைகளுக்கு ஒரு பொருளை தானம் கொடுக்கும் பொழுது, ஏழைகளிடம் இருந்து தன் முகத்தை திருப்பி கொள்ளாதபடி அவனுடைய வல்லமையினால் நாம் உதவி செய்யும் பொழுது, மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் பொழுது, அவர்களை தேடி சென்று ஒருவேளை உணவு கொடுக்கும் பொழுது, உண்மையிலே அந்த உணவின் வழியாக, அந்த உதவியின் வழியாக நம்முடைய ஆத்துமாவும் பாதுகாக்கப்படுகின்றது. எனவே தான் நான் அடிக்கடி சொல்வது உண்டு, நீங்கள் உங்களுடைய பிறந்த நாளாக இருக்கலாம், திருமண நாளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நடந்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பிறந்திருக்கலாம், அல்லது புதிய வீடை கட்டியிருக்கலாம், ஒரு காரை வாங்கியிருக்கலாம், அல்லது ஒரு நிலபுலனை வாங்கியிருக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? முதலிலே போய் ஏழை எளிய மக்களுக்கு தருமம் செய்யுங்கள். சொந்தக்காரர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்வதை செய்வதை கடவுள் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஒன்றும் இல்லாமல் ஒருவேளை உணவிற்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கும் உதவி செய்து பாருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே அதற்காக ஜெபிக்க வேண்டும். நடந்த ஒரு புதுமையை சொல்லி உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். ஜார் கொர்னேலியூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குருவானவர் இயேசு சபையை சார்ந்தவராக இருந்தார். இறந்த தன்னுடைய கணவருடைய ஆத்துமாவுக்காக, அந்த ஆத்தும இளைப்பாற்றிற்காக ஜெபிக்கும்படியாக, ஒரு திருப்பலியை நிறைவேற்றும்படியாக ஒரு பெண் அவரிடம் போய் மன்றாடினார். அந்த குருவானவர் ஜான் கொர்னேலியூஸ் என்பவர் அந்த திருப்பலி விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த ஆத்துமாவுக்காக அந்த நாளிலே திருப்பலியை நிறைவேற்றி கொண்டு இருந்த பொழுது, அந்த நடு திருப்பலியிலே அந்த நற்கருணை நாதரை கையில் எடுத்து அவர் மக்களிடம் காண்பித்து விட்டு கீழே வைத்துவிட்டு முழங்கால் படியிட்ட பொழுது அவர் ஒரு பரவச நிலையை அடைந்தார். அப்பொழுது பலிபீடத்தின் அடியிலே அவர் பார்த்த பொழுது நெருப்பு மயமாக இருந்ததாம். அந்த நெருப்பில் இருந்து வெளிப்பட்ட ஒரு ஒளியானது வந்த கோயில் முழுவதும் பிரகாசமாக இருந்ததை அவரால் பார்க்க முடிந்ததாம். அன்பார்ந்தவர்களே, அவர் அந்த முழங்கால் படியிட்டு இருந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க முடியவில்லை. மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தார்கள், கடவுள் இவருக்கு ஏதோ காட்சியை கொடுத்திருக்கின்றார், எனவே இந்த நடு பூசையிலே அவர் இவ்வாறு இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து புரிந்து கொண்டார்கள். அப்பொழுது இந்த குருவானவர் ஒரு பெரிய அறையை பார்த்திருக்கின்றார். அந்த அறை முழுவதும் நெருப்பாய் எரிந்து கொண்டு இருந்திருக்கின்றது. அக்கினி சூளையாக இருந்திருக்கின்றது. அதனுக்குள் இருந்து ஒரே அழுகுரல், வேதனையின் அழுகை குரலை அவர் கண்டார். அப்பொழுது இந்த பெண்ணுடைய கணவரும் அங்கே இருப்பதை பார்த்தார். இவர் திருப்பலி நிறைவேற்றி அப்படியே ஜெபித்துக் கொண்டு இருந்த பொழுது, அந்த நடு பூசையிலே அந்த முழங்கால் படியிட்டு அந்த நிலையை பார்த்து கொண்டு இருந்த பொழுது, அந்த ஆத்துமா அந்த எரிகிற அக்கினியில் இருந்து வெளியிலே வந்து குருவானவருக்கு நன்றி செலுத்திவிட்டு அப்படியே மேல் நோக்கி எடுத்து சென்றதை அவர் பார்த்தாராம். அன்பார்ந்தவர்களே, அந்த வேதனையை அவர் அந்த திருப்பலி முடிந்த பிறகு அந்த ஆத்துமாவுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்த பிறகு வெளியிலே வந்து மக்களை சந்தித்த பொழுது அவர் அந்த காட்சிகளை மக்களுக்கு சொல்லி இருக்கின்றார். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் அந்த உத்திரிக்க ஸ்தல வேதனைக்கு கூட கடந்து சென்று விடக் கூடாது என்பதற்காகவே ஆன்ம வேதனையில் இருந்து விடுபட்ட அந்த சகோதரரை பற்றியும் அவர் எடுத்துரைத்தாராம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே அந்த பொறுப்புகள் நமது கரங்களில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. 2000 ஆண்டுகளாக உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபித்த புனிதர்கள் உண்டு, புனிதைகள் உண்டு. இந்த நாட்களிலும் வான தூதர்கள் நம்முடைய ஜெபத்திற்காக காத்திருக்கிறார்கள். ஜெபித்து பாருங்கள், உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்து ஆத்துமாவை மீட்டு ரட்சிக்க முடியும். அந்த பொறுப்பை இந்த நாளில் ஆண்டவர் உங்களிடமும் என்னிடமும் கொடுத்திருக்கின்றார். திருப்பலிகளை நிறைவேற்றுவோம். தொடர்ந்து உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்போம்.
குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோமே, அந்த வார்த்தையின்படி நாமும் ஊன் உடலில் மனிதருக்குரிய தீர்ப்பு பெறுவோம் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. அதற்கு முன்பாக, அந்த தீர்ப்பில் கடந்து செல்வதற்கு முன்பாக நம்மை இந்த உலகத்தில் புனிதப்படுத்தி இறந்தோருக்காக என் ஆண்டவர் இறந்தார் என்பது என்கின்ற இறந்தோரை மீட்டு ரட்சிக்க இறந்தார் என்பதை என்ற ஒரு நற்செய்தியை அறிந்து புரிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கும் சொல்லுவோம். நாமும் செபிப்போம். கண்களை மூடி சில மணி துளிகள் என்னோடு இணைந்து மன்றாடுவீர்களாம். குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் இறந்து போன ஆத்துமாக்களுக்காக ஜெபியுங்கள். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு உம்மை தேடி வந்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உமது திரு சமூகத்தில் கொட்டி தீர்த்து இதோ உம்மோடு உறவாடி ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்திற்குள் சென்று விடாதபடி அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய மன பக்குவத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, இறந்தோர் ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாய் இருப்பீராக. இரக்கத்தின் அன்னையே, உமது மகனிடம் பரிந்து பேசுவீராக. இந்த நாளிலே உத்திரிக்க ஸ்தலத்திற்கு செல்லாமல் எப்படியும் தப்பிக்க முடியும் என்கின்ற வழியை உணர்ந்து இயேசுவிடம் அன்றாடி ஒவ்வொரு ஆத்துமாக்களும் தன்னை புனிதப்படுத்திக் கொள்வார்கள் ஆக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது திரு இரத்தத்தை தந்தை கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பீராக. அதன் வழியாக இந்த நேரத்திலே உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களும் நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களும் நித்திய இளைப்பாறுதலை பெற்று உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக. குறிப்பாக எங்களுடைய குடும்பத்தில் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். அவருடைய ஆத்துமாக்கள் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்தால் இந்த நாளிலே அவர்களுக்கு மீட்பை கொடுப்பீராக. அந்த ஆத்துமாக்கள் பரிசுத்தம் அடைந்து என் ஆண்டவரை நோக்கி கடந்து செல்வதை பார்க்க முடிகிறது சுவாமி. தொடர்ந்து ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவும் மீட்கப்படவும் எங்களை பயன்படுத்த வேண்டுமாயும் எங்களுடைய ஜெபத்தை கேட்க வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு அநேக ஆத்துமாக்களை நீர் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்து அழைத்து மோட்சத்திற்கு சென்றதற்காக ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வரே மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.